ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இயர்லி ஒன்ஸ் வந்து வெக்கேஷன் வருவோங்க. இந்த வாட்டி என்னோடய வெக்கேஷன் யூஎஸில் இருக்கேன். ஸோ இங்கே இருக்க குட்டீஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்ததுங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு படிக்கும்போது கன்ஃபியூஷன் வருதுங்களாங்க. ஏன் தெரியுமா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க படிக்கும்போது நம்ம படிப்பையும் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பையும் நம்ம வந்து அவங்களுக்கு சரியாக கம்பைன் பண்ணி சொல்கிறது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்பிள், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கலர்ஸ், ஷேப்ஸ் இதை மாதிரி நீங்கள் சொல்லும்போது என்ன பண்ணுவீங்கன்னா பசங்க உடனடியாக வந்து அவங்க புக் எடுத்து பார்ப்பாங்க, இல்லைன்னா டிவியில் போட்டு காட்டுவாங்க. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்ல போனால் ஆனியன், வெங்காயம் எங்கே இருக்குன்னு தெரியாதுங்க. கேட்டால் பசங்க வந்து புக்லேயும் டிவிலையும் தான் நம்ம காட்டுவாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு அந்த நாலேஜை கொடுங்களேன். இப்போ ஃப்ரூட்ஸ்னாலும் ஒரு வெஜிடபிள்ஸ்னாலும் நம்ம ஷாப்பு கூட்டு போய் காட்டுறது, நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு காட்டுறது, ஒரு ஷேப்னால் நம்ம வீட்டு டிவி, நம்ம சோஃபா, கலர்ஸ்னால் நம்ம வீட்டில் இருக்க கலர்ஸ், நம்மளை சுற்றி இருக்க கலர்ஸ், நம்மளோட ட்ரெஸ் கலர்ஸ், அது மாதிரி சொல்லிக் கொடுங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன்னா படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ்லாம் வெறும் படிப்பு தனியாக இருக்கும், நம்ம லைஃப் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது வந்து தனியாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் வந்து ஒரு குழந்தை சொன்னாங்க. ஸ்கூலில் என்னென்னா கம்ப்யூட்டர், அதாவது சிஸ்டமோட யூசேஜ் வந்து ஒரு 3 சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கொஷின் இருந்துச்சு. ஸோ அந்த பையன் என்ன பண்ணான்னா பேங்க்ஸு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்கூலில் வந்து ஒரு ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவன் எக்ஸாமில் எழுதி வந்தோடனே அவன்கிட்ட கேட்டேன், நீ என்னம்மா எக்ஸாமில் எழுதினேன்னு. அவன் சொன்னால் பேங்க்கு, ஸ்கூல்ஸு, ஆக்சுவலாக அவனுக்கு ஹாஸ்பிட்டல் ஞாபகம் இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணான்னா ஃபார் மூவி டிக்கெட் புக்கிங் அப்படின்னு போட்டான். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சொன்னது கரெக்டு தான். ஏன்னா சிஸ்டமோட யூசேஜ் நமக்கு எத்தனை இடத்துல யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து அது நமக்கு யூஸ் ஆகுது. அதுதான் அந்த குழந்தை சொன்னோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பெரும்பாலும் வந்து என்ன, உனக்கு வந்து வெறும் பேங்க்ஸு, ஸ்கூல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வந்து கொஷின் ஆன்சரில் இருக்குது, நீ அதை மட்டும் தான் எழுதிக்கணும், நீயே வந்து இப்படி மூவி டிக்கெட்லாம் போடுறேன்னு சொல்லி நம்ம வந்து திட்டுவாங்க. ஸோ அதை மாதிரி இல்லாமல் அவன் சொன்னது கரெக்டு தான். ஆக்சுவலாக ஒரு சிஸ்டமோட யூசேஜ் என்ன, நமக்கு எங்கெல்லாம் நமக்கு பயன்படுதுன்றத குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். லைஃப்பில் நம்ம படிக்கும்போது கொஞ்சம் விஷயம் தான் படிக்க முடியும், பட் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். ஸோ படிக்கிற விஷயத்த எல்லாமே, அது மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணி அதை நம்ம லைஃபோட கம்பைன் பண்ணி சொல்லுங்கள். ஒரு விஷயத்தையும் படிக்கிற விஷயம், ஒரு சயின்ஸ் பற்றி பேசினாலும் நம்ம லைஃப்பில் நம்ம எந்த வகையில் சயின்ஸ் யூஸ் ஆகுது, ஒரு மேக்ஸ்னாலும் நம்மளோட அந்த கணக்கு வழக்குகள் எந்த வகையில் வந்து அந்த மேக்ஸ் நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்ற கம்பைன் பண்ணி சொல்லிக் கொடுங்களேன். பசங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, தெளிவாக அவங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் சொல்லுவோம், அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணு, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்க் பண்ணு. காலேஜ்க்குலாம் போன உடனே ஒரு ஜாப் போகும்போது நமக்கு தெரியும் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் சொல்லிட்டு. ஆனால் குழந்தைங்களுக்கு அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் வந்து சின்ன வயசுலேயே இருக்குங்க. அவங்கள திங்க் பண்ண விடுங்க. திங்க் பண்ண விட்டிங்கன்னா அவங்களோட படிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம வந்து எப்படி புக்கில் இருக்கோம் அதே தான் வந்து நீ ஆன்சராக எழுதணும் அப்படின்றதுலாம் நம்ம குழந்தைங்களை நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாங்க. ப்ராக்டிக்கலான விஷயத்த வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம லைஃபோட படிப்போ லைஃபு ஒன்றுன்றதை வந்து அவங்களுக்கு மெஷ் பண்ணி காட்டுங்க. உங்கள் குழந்தைங்க எவ்வளோ லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகிறாங்கன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.